வந்திருக்கோம் ஏகே படத்துக்கு வந்தோம் ப்ரோ. படம் நாங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் ப்ரோ. ஆனா இங்க வந்த தான் தெரியுது ஃபேன் பாய் சம்பவம் என்னன்ட்டு ஆதிக்கு காட்டியிருக்காரு. படம்னா இது வரைக்கும் வந்த ஏகே படத்தை விட இப்ப பாருங்க ஏகே படம்னா என்னான்ட்டு ஒரு சீன் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. நிமிஷத்துக்கு நிமிஷம் கூஸ் பங்கு தான். வந்து படத்தை பாருங்க. 1000 பேர் பேசுவாங்க பின்னாடி. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து படத்தை பாருங்க. ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்ட்டு ஏகே காட்டியிருக்காரு. ஆதிக்கு அதே மாதிரி காட்டியிருக்காரு. எல்லாருக்கும் சொல்றேன், படம் எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரனும் சரி, மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷும் சரி, நடிச்ச ஏகே எல்லாருக்குமே வேற மாதிரி பண்ணிருக்காங்க. என்னோட தேங்க்ஸ் ஆஃப் லாட் ப்ரோ. அர்ஜுன் தாஸ் சீன் ஒவ்வொன்றுமே வேற மாதிரி இருக்கு ப்ரோ. நானும் சும்மா கேமியோ தான் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா படம் வேற மாதிரி பண்ணிருக்காரு. ஒரு சீனும் வேற மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ வேற மாதிரி பண்ணிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே த்ரிஷா மேம் இல்லாம படமே இல்ல ப்ரோ. படமே செகண்ட் ஹாஃப் அவங்க தான் வேற மாதிரி பண்றாங்க ஒவ்வொரு சீனும். ஐயோ சிம்ரன் மேம் தான் கேமியோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ரோ. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பாங்கல சிம்ரன் வருவாங்கன்ட்டு. படம் வேற மாதிரி இருக்கு. சிம்ரன் சீன் ஒவ்வொன்றுமே தரமா இருக்கு. சிம்ரன் ரசிகர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. எல்லா படமும் எல்லா சீனுமே ஏகே கூட வர எல்லாருமே வர்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஏகே சம்பவம் என்னன்னு பாருங்க படத்துல. ப்ரோ மியூசிக் அடிச்சு மிரட்டி விட்டாரு ப்ரோ. மியூசிக் என்ன ப்ரோ, மியூசிக் வேற மாதிரி பண்ணிருக்காரு ப்ரோ. ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு மியூசிக் பிஜிஎம் போட்டு அல்டிமேட்டா ஆக்கி விட்டுருக்கான் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. ஜிவி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஏகேக்கு ப்ரோ கிளைமேக்ஸா ஐயோ ஏன் கிளைமேக்ஸ் முடிஞ்சுன்னு இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி கூஸ் பங்கா இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. அவர்லாம் நல்லா கேமியோ பண்ணிருக்காரு ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு. ஜஸ்ட் வந்து போற மாதிரி இல்ல, அவரு ஒரு சில சீன்ல பக்காவா பண்றாரு. ஏகே கூட மாதிரி இருந்து பக்காவா பண்றாரு. மூவி வர்த்து ப்ரோ, பயங்கர வர்த்து. வந்து பாருங்க. நானே இப்ப செகண்ட் ஷோ மறுபடியும் பார்க்க போறேன். கண்டிப்பா பார்ப்பேன். ரீமேக்ல எந்த இதுலயும் ரீமேக் இல்ல ப்ரோ. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பழைய பாட்டு போட்டு வேற மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க. ஏகே ஃபேன்ஸுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஏகே சம்பவம் தான். ஏகே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஏகே சம்பவம் தான். ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தரமான படமா இருக்கு. யாரு சொல்லவே தேவையில்ல. சூப்பரோ சூப்பர். நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் பேர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா நிறைய பேருக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி கரெக்டா கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாருமே கரெக்டா ஓகே. நாங்கெல்லாம் அஜித் ஃபேன்ஸ். நாங்க அதுக்கு அஜித் முதல் நாள் ஷோ பார்க்கணுன்றதுக்காகவே வந்தோம். அஜித் ஸ்கிரீன்ல ரொம்பவே இருக்காரு. மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் எப்படின்னு சொல்லுங்க. கிளைமேக்ஸ் இப்படிதான் என்டர்டெயின்மெண்டா ஓடுது. நல்லா ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குதா சொல்றாங்க. நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் அதுல அப்படி இருக்கு. ரெஃபரன்ஸ்னா அஜித்க்கு தரம் முழுக்க அஜித்தே தான். படம் முழுக்கவே அஜித்தே தான். அவரை வச்சே முழுக்க எடுத்து ஓட்டிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? அர்ஜுன் தாஸ் வில்லன் கரெக்ட் சூப்பரா இருக்கு. யோகி பாபு ஒரு சீனுக்கு தான் வாராரு. அதுல அவர்ட்ட பெஸ்ட் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ. படம் சூப்பரா இருந்துச்சு. தரமான ஃபேன் பாய் சம்பவம். ஆதிக் ரவிச்சந்திரன் சூப்பரா எல்லா படம் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. மாசா இருந்துச்சு படம். அவ்வளவுதான். நடிப்புல எப்படி ப்ரோ இருந்துச்சு? நடிப்பா அஜித் சார் படம் கேட்க வேணுமா? சூப்பரா இருந்துச்சு. நடிப்புனா அப்படிதான் இருக்கணும். த்ரிஷா மேம் அவங்கள எப்படி? த்ரிஷா நல்லா இருந்துச்சு. கேமியோ சில பேர் பண்ணிருக்காங்க. படத்தை பார்த்து வச்சுக்கோங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆமா சாங் இல்ல, ஜஸ்ட் ஒரு கேரக்டர். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கொரியன் மூவிஸ் ரெஃபரன்ஸ்லாம் கூட இருந்துச்சு. படத்தை பாருங்க. ரெஃபரன்ஸ் வரைக்கும் என்ன ப்ரோ? மியூசிக் நல்லா ப்ரோ இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் பிஜிஎம். நிறைய பேர் இருக்காங்க. யோகி பாபுக்கு எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு பேர் ரோல் தான் சின்னதா கொடுத்தாங்க. சுனில் சூப்பரா இருக்கு. புது சுனில். ஒரு மத்த இதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல டிஃபரெண்டான சுனில் காட்டு வந்திருக்கு. இது வரைக்கும் அவர் அப்படி பண்ணதே இல்லை. நல்லா இருந்துச்சு. பிரபு அவருக்கு லைட்டா கம்மியான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஹோல்சம் குட் மூவி. ஒர்த்தான மூவி. செம ஃபேன் பாய் சம்பவம். அஜித் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மூவி செம்மையா இருக்கு. ஃபுல்லாவே ஃபேன் பேஸ்க்கான தான் படம். இது ஃபேன் பேஸ்க்காக மட்டும்தான். பக்காவா இருக்கு. ஃபுல்லா மியூசிக் தான்.
படம் ஸ்டார்ட் பண்ணதுல எண்டு வரைக்கும் மியூசிக்லேயே வச்சு தெரிய விட்டுருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சத்தம் காதை கிழியும். அதுக்கேற்ற மாதிரி ஃபேன் பேஸ்க்கு செம்மையாக இருக்குது படம். அஜித் ஃபேனுக்கான படம் வந்து பாருங்கள் நல்லா. அது புரியல. ஐயோ திருப்பி நாங்கள் அவருக்குன்னா நடிக்க தெரியாதாங்க. எல்லாருமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான் இது. தேட்டரில் வந்து உட்காந்துங்கன்னா சீட்டில் அவரை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது. அதை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கணும். சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் இன்னும் அர்த்தத்தெல்லாம் ரிவ்யூ சொல்லுவாங்க, பாருங்கள் கேளுங்க. செம்மையாக இருக்குது படம். நல்லா எக்ஸலண்ட். அஜித் குமார் கடவுளே அஜித்தே. ட்விஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மூவி சூப்பர், வேற லெவல். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு.